பௌர்ணமின்றது சந்திரனை மையம் கொண்டு வரக்கூடிய ஒரு விசேஷம். சந்திரன் தான் நவகிரகத்திலேயே சூரியனுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோமோ சந்திரனுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா சந்திரன் மனோகாரகர், புத்திகாரகர். சூரியன் எப்படி நமக்கு ஆயில் ஆரோக்கியம் கொடுக்குறாரோ, சந்திரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இல்லைனாலும் சந்திரன் நல்லா இருந்தாருன்னா பிழைச்சி வந்துடுவாங்க. அந்த ஜாதகம் பிழைச்சி வந்துடுவாங்க. அந்த சந்திரன் நம்ம ஸ்ட்ராங்கன் பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமி வழிபாடு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகும். இன்கேஸ் சந்திரன் 6, 8, 12 மறைஞ்சி இருந்தாலும் தாராளமாக சந்திர வழிபாடு பண்ணலாம். சந்திரன் வழிபாடு பண்ணுறது எப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று வழிபாடு பண்ணும்போது நமக்கு முழு பலன் கிடைக்கும். ஏன்னா சந்திரன் முழு சக்தியோடு இருக்கக்கூடிய நாள் அன்னைக்கு. ஏன்னா தேய்பிறை வளர்ப்பிறைன்னு நமக்கு 15 நாள் முன்ன பின்ன போயிட்டு வருது. அதே மாதிரி சந்திரன் 27 மனைவியோட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நட்சத்திரத்தோடு சுற்றி வருவார். அது தெரியும்ல, சந்திரனுக்கு 27 மனைவி இருக்காங்க. 27 நட்சத்திரம் தான் 27 மனைவி. ஸோ அவர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அவருடைய அந்த குணாதிசயம் கொஞ்சம் கம்மியாகும். இது எல்லாமே இந்த 15 பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போயிட்டு வரும்போது அந்த முழு நாள் வரக்கூடியதான் பௌர்ணமி தினம். ஸோ அன்றைய தினம் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கும் போது மனமும் சரி புத்தியும் சரி ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு புத்தியும் மனமும் தெளிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வேலை செஞ்சாலும் வெற்றியாக இருக்கும். அதுக்கு தான் பௌர்ணமிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்.